Hello guys, இந்த வீடியோல நம்ம அதர் எக்ஸசைஸ் 81 தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா மிஸ்டர் ஆர்ன்றவர் வந்து ரிட்டையர் ஆகுறாரு. என்னைக்குன்னா 31/12/2024ல அவரோட பென்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. எவ்வளோனா 3600 பர் மந்த்துக்கு. நெக்ஸ்ட் 1,80,000ல அவருக்கு வந்து 3/4 வந்து கம்யூட்டட் பென்ஷனா ரிசீவ் பண்றாராம். அப்போ பேலன்ஸ் 1/4 வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன். நெக்ஸ்ட் வந்து அவரோட டாக்ஸபிள் பென்ஷன் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அவர் வந்து கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணியிருந்தா எவ்வளோ இருக்கும், கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணலன்னா அப்புறம் அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா எவ்வளோ அவரோட டாக்ஸபிள் கம்யூட்டட் பென்ஷன் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவர் வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணியிருந்தா இவரோட கம்யூட்டட் பென்ஷன் வேல்யூ எவ்வளவா இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பென்ஷனோட மொத்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3/4 வந்து கம்யூட்டட் பென்ஷனா எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காருன்னா 1,80,000. இப்போ இந்த 3/4 ரெசிப்ரோக்கல்ல எழுதிக்கணும். ரெசிப்ரோக்கல்னா தலைகீழ எழுதிக்கணும். ஸோ 4/3. இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு பென்ஷனோட மொத்த வேல்யூ தெரிஞ்சிடும். கம்யூட்டட் பென்ஷன் வந்து 1,80,000. இந்த கம்யூட்டட் பென்ஷன் எவ்வளவோ அதுல இருந்து எக்ஸம்டடா மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து டாக்ஸபிள் பென்ஷனோட வேல்யூ வந்து கிடைச்சிடும். கம்யூட்டட் பென்ஷன் 1,80,000 இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2,40,000 கிடைக்கும். இதுதான் வந்து பென்ஷனோட மொத்த வேல்யூ மைனஸ் எக்ஸம்டட் எவ்வளோனா கமிஷனோட மொத்த வேல்யூ எவ்வளோ 2,40,000 இன்டூ 1/3 கிராஜுவிட்டி அவர் ரிசீவ் பண்ணியிருந்தாருன்னா 1/3 வந்து எக்ஸம்டட் மொத்த வேல்யூல இருந்து. ஸோ இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 80,000 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 lakh கிடைக்கும். இதுதான் வந்து டாக்ஸபிள் கம்யூட்டட் பென்ஷன் வேல்யூ. இப்போ வந்து செகண்ட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவர் வந்து கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணலனா அவருக்கு டாக்ஸபிள் பென்ஷன் எவ்வளவா இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3/4 வந்து கம்யூட்டட் பென்ஷனா அதோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1,80,000. இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பென்ஷனோட டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுல இருந்து தான் எக்ஸம்டட் நம்ம பண்ணணும். ஸோ 1,80,000 கம்யூட்டட் பென்ஷனோட அமௌண்ட் எழுதிட்டு இன்டூ இந்த 3/4 கொடுத்துருக்காங்களா இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். 4/3 பண்ணோம்னா நம்மளுக்கு மொத்த பென்ஷனோட அமௌண்ட் கிடைச்சிடும். இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2,40,000 கிடைக்கும். இதுதான் வந்து பென்ஷனோட டோட்டல் அமௌண்ட். இந்த டோட்டல் அமௌண்ட்ல இருந்து தான் எக்ஸம்டட் பண்ண போறோம். மைனஸ் எக்ஸம்டட். இவங்க வந்து கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணல. கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணலனா எவ்வளவு எக்ஸம்டட்னா பென்ஷன் வேல்யூல இருந்து 1/2 வந்து எக்ஸம்டட். ஸோ 2,40,000 இன்டூ 1/2. இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,20,000 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 60,000 கிடைக்கும். இதுதான் வந்து டாக்ஸபிள் பென்ஷன். தேர்ட் வந்து அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா அவரோட கம்யூட்டட் பென்ஷனோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்களா. கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாங்கன்னா அவங்களோட கம்யூட்டட் பென்ஷன் வந்து ஃபுல்லி எக்ஸம்டட். அவங்க வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இப்ப நம்ம அதர் எக்ஸசைஸ் 83 தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா மிஸ்டர் கங்குலின்றவர் வந்து ரிட்டையர் ஆகுறாரு. பிரைவேட் கம்பெனில சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்போ ரிட்டையர் ஆகுறாருன்னா நவம்பர் 30, 2024ல 31 இயர்ஸா அவரு வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகுறாரு. 2 lakh வந்து கிராஜுவிட்டியா அவர் வந்து ரிசீவ் பண்றாரு. நெக்ஸ்ட் அவரோட பென்ஷன் வந்து பிக்ஸ் பண்ணிடுறாங்க. பிக்ஸ்டா இருக்கு. எவ்வளோனா 1,600 பர் மந்த்துக்கு. 1 lakhல 1/2 வந்து கம்யூட்டட் பென்ஷனா அவரு ரிசீவ் பண்றாரு வாங்குறாரு. டாக்ஸபிள் கிராஜுவிட்டியும்
பென்ஷனையும் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அவர் ரிட்டையர் ஆகும் போது அவரோட சேலரி எவ்வளவா இருந்துச்சுன்னா 8500 பர் மந்த்துக்காம். இங்க இவர் பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்திருக்காரா, அப்போ இவர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவர் கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணிருக்காரு. அப்போ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயில இவர் கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணிருக்காரு. அதை வச்சு நம்ம டாக்ஸபிள் பென்ஷன் கண்டுபிடிக்கணும். கிராஜுவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இவரு இங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல கவர்ட் ஆக்ட். சோ அப்ப இது நாட் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட் கீழே நம்ம டாக்ஸபிள் கிராஜுவிட்டி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம டாக்ஸபிள் பென்ஷன் கண்டுபிடிச்சுக்கலாம். இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1/2 கம்யூட்டட் பென்ஷன் 1 lakh. எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1 lakh. இத அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. இவர் கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ண நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அப்ப இவருக்கு பென்ஷனோட மொத்த வேல்யூல இருந்து 1/3 எக்ஸம்டட். இப்போ நம்மளுக்கு பென்ஷன் எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்காரு மொத்தமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 1 lakh இன்டூ இந்த 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 2/1 ஆயிடுமா. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 lakh கிடைக்கும். இதுதான் பென்ஷனோட மொத்த அமௌண்ட். இதுல இருந்து தான் நம்ம எக்ஸம் பண்ண போறோம். மைனஸ் எக்ஸம்டட். எவ்வளோ பென்ஷனோட வேல்யூனா 2 lakh. கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா 1/3 எக்ஸம்டட் அமௌண்ட். இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 66,666.6 கிடைக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இல்ல 5க்கு மேலேயோ இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் ஆட் பண்ணிப்போமா. அப்போ 66,667 rupees எக்ஸம்டட் அமௌண்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 33,333 rupees கிடைக்கும். இதுதான் டாக்ஸபிள் பென்ஷன். டாக்ஸபிள் கிராஜுவிட்டி கால்குலேட் பண்ண போறோம். அதோட ஃபார்மேட் பர்டிகுலர்ஸ் ரூபீஸ். ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்மேட் என்னதுன்னா கிராஜுவிட்டி ரிசீவ்டு. கிராஜுவிட்டி எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காருன்னா 2 lakh. அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மைனஸ் எக்ஸம்ஷன் ஆஃப் கிராஜுவிட்டி. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, மேக்ஸிமம் லிமிட். மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோனா 20 lakh. அதை இன்னர் காலம்ல போட்டுக்கோங்க. செகண்ட் கிராஜுவிட்டி ரிசீவ்டு. எவ்வளோ ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னா 2 lakh. அதையும் இன்னர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் இவரு நாட் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட்ல கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணிருக்காரா. அப்போ 1/2 இன்டூ ஆவரேஜ் சேலரி இன்டூ கம்ப்ளீட்டட் இயர்ஸ். ஸோ 1/2 இன்டூ ஆவரேஜ் சேலரி. எவ்வளோ அவரு ரிட்டையர்மெண்ட் டைம்ல சேலரி வாங்கியிருக்காருன்னா 8,500 பர் மந்த்துக்கு வாங்கியிருக்காரு. நம்ம 10 மந்த்துக்கான ஆவரேஜ் சேலரி எடுத்துப்போமா. ஸோ இன்டூ 10 பண்ணோம்னா 85,000 கிடைக்கும். இதை 10ஆல டிவைட் பண்ணிப்போம். இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் 8,500 தான் இவரோட ஆவரேஜ் சேலரி. இன்டூ கம்ப்ளீட்டட் இயர்ஸ். அவர் எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா 31 years. ஸோ இன்டூ 31. இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,31,750 rupees கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸம்ஷன் ஆஃப் கிராஜுவிட்டில எது கம்மியான அமௌண்டோ இதுதான் கிராஜுவிட்டில எக்ஸம்டட் வேல்யூ. எது கம்மி, 1,31,750 rupees. கிராஜுவிட்டி ரிசீவ்டுல இருந்து எக்ஸம்டட் கிராஜுவிட்டிய மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு டாக்ஸபிள் கிராஜுவிட்டி கிடைச்சிடும். மைனஸ் பண்ணா 68,250 rupees கிடைக்கும். இதுதான் டாக்ஸபிள் கிராஜுவிட்டி. இப்ப நம்ம மந்த்லி பென்ஷன் கால்குலேட் பண்ண போறோம். மந்த்லி பென்ஷன் என்ன சொல்லுவோம், அன்கம்யூட்டட் பென்ஷன். மந்த்லி பென்ஷன் அவரு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளவு அவருக்கு பென்ஷனா பிக்ஸ் பண்றாங்கன்னா 1,600 rupees. அவர் எப்போ ரிட்டையர் ஆகுறாருன்னா நவம்பர் 30 அப்போ ரிட்டையர் ஆகுறாரு. சோ நவம்பருக்கு அப்புறமா தான் அவர் பென்ஷன் வாங்க ஆரம்பிப்பாரா. டிசம்பர்ல இருந்து மார்ச் நம்மளுக்கு இயர் முடியுது. ஸோ மார்ச் வரைக்கும் கால்குலேட் பண்ணிக்கணும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்போ 4 மந்த்துக்கு இந்த மந்த்லி பென்ஷன் வாங்குறாரு. இன்டூ 1/2 கம்யூட்டட் பென்ஷன். அப்போ பேலன்ஸ் 1/2 நம்மளுக்கு அன்கம்யூட்டட் பென்ஷன். ஸோ இன்டூ 1/2.
இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3200 rupees கிடைக்கும். இதை அப்படியே கீழே இறக்கி போட்டுக்கோங்க. இதுதான் வந்து taxable uncommuted pension. இப்போ நம்ம மொத்த taxable gratuity pensionோட வேல்யூ எவ்வளோன்னு காமிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது uncommuted pension. uncommuted pension எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3200 rupees-ஆ. நெக்ஸ்ட் வந்து commuted pension. commuted pension எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா 33,333 rupees கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து gratuity. gratuity எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா 68,250 rupees. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா நம்மளுக்கு 1,04,783 rupees கிடைக்கும். இதுதான் taxable gratuity and pensionோட வேல்யூ. Thanks for watching.